நம் உடலில் வாசம் செய்யும் சித்த அஷ்டலக்ஷ்மி தெரியுமா? நம் பாதங்களில் வசிப்பவள் ஆதிலக்ஷ்மி. நம் பாதம் பிறர் மீது தெரியாமல் பட்டால் சிவசிவ என்று கூறி மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் ஆதிலக்ஷ்மி நம்மை விட்டு விலகி விடுவாள். நம் முழங்கால் பகுதியில் வசிப்பவள் கஜலக்ஷ்மி. காலை நீட்டியபடி புத்தகம் படித்தாலும் நெல் அரிசி இவைகளை கால்களால் மிதிப்பதாலும் நம்மை விட்டு கஜலட்சுமி விலகுகிறாள். நம் இடுப்புக்கு கீழ் பகுதியில் வீரியலட்சுமி வசிக்கிறாள். பிறரை நிந்திப்பதன் மூலம் சாபம் பெறுபவர்களை விட்டு இந்த வீரியலட்சுமி விலகுகிறாள். நம் இடது தொடையில் வசிப்பவள் விஜயலட்சுமி. இடது தொடை எப்போதும் மனைவிக்கு சொந்தம். எனவே மனைவியை விடுத்து பிறர் மனையை நோக்கினால் இந்த விஜயலட்சுமி விலகி விடுவாள். வலது தொடையில் வசிப்பவள் சந்தான லட்சுமி. பெற்றோர்கள் கன்னிகா தானம் செய்யும் போது பெண்ணை வலது தொடையில் அமர வைக்க வேண்டும். இடது தொடையிலோ இரு தொடைகள் இடையிலோ அமர வைத்தால் இந்த சந்தான லட்சுமி விலகி விடுவாள். நமது வயிற்று பகுதியில் வசிப்பவள் தானியலட்சுமி. எச்சில் உணவு, ஊசி போன உணவு இவைகளை ஏழைகளுக்கோ பிறருக்கோ கொடுத்தால் இவள் விலகி விடுவாள். நமது நெஞ்சு பகுதியில் வசிப்பவள் தைரியலட்சுமி. நெஞ்சிலே நஞ்சை வைத்து பிறரை குறை கூறி குடும்பத்தை கெடுப்பவர்களை விட்டு இவள் விலகுகிறாள். நமது கழுத்து பகுதியில் வசிப்பவள் வித்யாலட்சுமி. கழுத்தில் ஒரு ருத்ராட்சம் அணியாதவனும் பூணல் தாலி என குடும்ப பாரம்பரிய சின்னத்தை அணியாதவர்களை விட்டு இவள் விலகுகிறாள். நம் நெற்றியில் மத்தியில் வசிப்பவள் சௌபாக்கிய லட்சுமி. இவள் நம் புருவத்தை சிரைப்பதாலும் மஞ்சள் கலந்த குங்குமம் விட்டு ஸ்டிக்கர் போட்டு வைப்பதாலும் வகுட்டில் குங்குமம் வைக்காமல் இருப்பதாலும் விபூதி நாமம் அணியாவிட்டாலும் நம்மை விட்டு விலகுகிறாள். பல தவறுகள் செய்து நம் அங்கத்தில் இருக்கும் லக்ஷ்மிகளை விரட்டி விட்டால் நாம் எப்படி செழிப்பாக வாழ முடியும்?